தொடர்கின்றன. திருச்சி அருகே பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 50 மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். திருச்சி அண்ணாநகரில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் மனவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் உட்பட சுமார் 50 பேரை ஏற்றிக்கொண்டு திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி வேன் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அருகில் சென்ற கண்டெய்னர் லாரி மீது மோதிவிடாமல் இருப்பதற்காக வேனை திருப்பியபோது அருகில் உள்ள தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து மாணவர்களின் பெற்றோர்கள் மருத்துவமனையில் திரண்டனர். வேன் ஓட்டுநர்கள் வேகமாக வாகனம் ஓட்டுவதாகவும் 20 பேர் அமரக்கூடிய அந்த வாகனத்தில் 50 பேரை ஏற்றி சென்றதால்தான் விபத்து ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டினர். இன்னைக்கு காலையில் குழந்தைங்களை அதிக அளவில் குழந்தைங்களை ஏற்றிட்டு இருந்ததுனால அந்த வண்டி அப்சர் ஆகிக்கிறது. டிரைவர் என்ன நிலைமையில் இருந்தாருன்றது போலீஸ் விசாரணையில் தான் தெரிஞ்சுக்கணும். புதுச்சேரியில் ஏனாம் கலவரம் தொடர்பாக தொழிற்சங்கங்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனாம் கலவரம் தொடர்பாக கலவரத்தில் இறந்த தொழிலாளிக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் இதுகுறித்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கொண்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் புதுச்சேரி மாநிலத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. அரசு பேருந்துகள் அனைத்தும் காவல்துறையினரின் பாதுகாப்பில் இயக்கப்படுகின்றன. அரசு பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் வழக்கம்போல் இயங்குகின்றன. புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டும் ஆட்டோக்கள் இயங்காததாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டுள்ளது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. சித்திரமும் கைப்பழக்கம். போதிய அளவில் பயிற்சி கொடுத்தால் சித்திரம் வரைவது அனைவருக்கும் கைவந்த கலையாக இருக்கும். மிருகங்களில் கைவுள்ள மிருகம் யானை. யானைக்கு பயிற்சி கொடுத்து படம் வரைய சொல்லியிருக்கிறார்கள். அந்த யானை தன்னையே படமாக வரைந்துள்ளதை பாருங்கள். கோஸ்டாரிக்கா நாட்டில் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல். விவரம் இடைவேளைக்கு